அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோஸ்பாட் தமிழ். இந்த சேனலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுடைய ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விக்கு பதிலளிக்கூடிய சேனல் அப்படியே சொல்லுவேன். அந்த வேலையில் நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு தான் வந்து பதிலளிக்க போகிறோம். இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா எமாவோட MT-15 அப்படின்ற ஒரு பைக்கும் பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பேரிசன் பற்றி கேட்டிருக்காரு. இவரோட கேள்விக்கான பதில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற ஒரு பைக்காக இருக்கட்டும், இல்லை Yamaha MT-15 அப்படின்ற ஒரு பைக்காக இருக்கட்டும், இந்த இரண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு ஃபேமஸான பைக் அப்படின்னே சொல்லுவேன். இதில் பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு நேக்கட் டைப் பைக். வண்டியோட லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கான ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே Yamaha MT-15 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு நேக்கட் டைப் பைக் தான். இந்த பைக்கோட லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கான ஃபேன் பேஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற பைக்ல வந்து 160.3 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின். இதே MT-15 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 155 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இதுல கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது NS160 கம்பேர் பண்ணும்போது MT-15 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட BS மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்சர் NS160 அப்படின்ற பைக்ல வந்து 17.2 bhp கொடுத்துருக்காங்க, டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.6 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே MT-15 அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா 19 bhp கொடுத்துருக்காங்க, டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 15 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல பீச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் MT-15 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது NS160 அப்படின்ற பைக்ல வந்து 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது MT-15 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 11 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்தலையும் வந்து எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா NS160 அப்படின்ற பைக்ல வந்து 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே MT-15 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 6 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியர்ஸ் பொறுத்தல வந்து MT-15 கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வண்டியுமே வந்து 17 inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது NS160 அப்படின்ற பைக்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீல பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டு வீலையுமே வந்து டிஸ்க் பிரேக் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது Yamaha MT-15 அப்படின்ற பைக்ல பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வீலையுமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதில் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது NS160 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து உங்ககிட்ட பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் NS160 அப்படின்ற பைக்ல ஃப்ரண்ட் வீல டிஸ்க் ரியர் வீல ட்ரம் அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் ஆப்ஷன் உள்ள பைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வண்டியுமே வந்து சிங்கிள் சேனல் ABS தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வண்டியுமே வந்து ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS160 அப்படின்ற பைக்ல ஹெட்லைட் பொறுத்தல வந்து ஆலன் பல்பும் டேட் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா LED வந்து கொடுத்துருக்காங்க. இது MT-15 அப்படின்ற பைக்ல பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் மற்றும் டேட் இரண்டுமே வந்து LED தான் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஹெட்லைட் மற்றும் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் MT-15 வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டிஜிட்டல் கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS160 அப்படின்ற பைக்ல வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர்ல வந்து டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க, டேக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதே MT-15 அப்படின்ற பைக்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் MT-15 வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற பைக்ல வந்து 130 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இதே MT-15 அப்படின்ற பைக்ல பார்த்தீங்கன்னா 140 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் MT-15 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NS160 அப்படின்ற பைக்ல வந்து 45 to 50 km/h வரையுமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இதே MT-15 அப்படின்ற பைக்ல பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் பொறுத்தல வந்து 40 km/h தான் வந்து மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். இதில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் MT-15 அப்படின்ற பைக் கம்பேர் பண்ணும்போது NS160 அப்படின்ற பைக்கில் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது. அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 1,30,000 பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இதே MT-15 அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 1,80,000 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இல்லை விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் NS160 அப்படின்ற பைக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த இரண்டு பைக்கில் வந்து எந்த பைக் சிறந்தது, எந்த பைக் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை இந்த இரண்டு பைக்குமே வந்து ஒரு சிறந்த பைக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு தேவை பொறுத்து விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் வாங்குற பைக் வந்து பஜாஜோட பல்சர் பைக்காக இருக்கணும், வண்டியோட விலையும் கம்மியாக இருக்கணும், ஆயில் கூல்டு இன்ஜினாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லைனா வாங்குற பைக் வந்து Yamaha பைக்காக இருக்கணும், அந்த பைக்கோட கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், வண்டியோட விலை வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஸ்பீட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் Yamaha MT-15 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம்.
இவரோட கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோல கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இப்ப தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து கேளுங்க. இல்ல அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து Facebook மற்றும் ட்விட்டர் பேஜ் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதுலயும் வந்து உங்க கேள்விகள் வந்து கேட்கலாம். அப்படி இல்ல அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து உங்களோட கேள்விகள் வந்து கேட்கலாம். உங்களோட கேள்வி வந்து பலருக்கும் பயன் தரவர்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலுமே வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து வீடியோவா அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போன்ற பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.